சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல உங்களுக்கு அந்த கிராமர் பிடிஎஃப் இருக்கு வந்து பார்த்தீங்களா, அது ஒட்டுமொத்த பிடிஎஃப்பும் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 48 டாபிக்கு இன்னும் 2 டாபிக் ஆட் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அது அதிகபட்சமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 5 டூ 6 மணிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ அந்த பிடிஎஃப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க பிரிண்ட் மொத்தம் கிட்டத்தட்ட 750 பேஜ் கிட்ட வந்துருச்சு. இந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கொடுக்கலாம்ல சார்னா, ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நோட்ஸுக்கு ரெஃபராக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சுக்கிட்டு, அந்த பிடிஎஃப் வந்து 2 விதமாகவும் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸாக டிவைட் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஓவரால் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஜெராக்ஸ் போட்டு கூட படிக்க நினைப்பீங்க. ஒரு சில பேர் இல்லை நான் பிடிஎஃப்லேயே டாபிக் வைஸ் அந்தந்த டாபிக் வைஸ் பிடிஎஃபாக பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. அந்த பிடிஎஃப் இன்னைக்கு ஈவினிங் டு 5 மணி டு 6 மணிக்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் இந்த கண்டென்ட் பேஜ் மட்டும் உங்களுக்கு பேஜ் நம்பர் சர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஒரு சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ இப்போ தான் கம்ப்ளீட்டாக முடித்தோம். ஸோ இன்றைக்கி காலைல இப்போ நீங்கள் இந்த 5 மணிக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் இப்போ எடுக்கிறது ஒரு 4 மணி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அகைன் இதை சீக்கிரம் கொடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிடிஎஃப் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி வச்சுருப்போம்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ஓல்டு அண்ட் ஓல்டு புக்கு அந்த 3ஐயும் வச்சுருப்போம். ஸோ அது நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி படிக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதை தாண்டியும் இந்த பிடிஎஃப்பை தாண்டி இன்னொரு ஒர்க்கும் செய்கிறோம். அது ஒரு குட் நியூஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா, அது ஓகே, அந்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டே நான் கொடுக்குறேன். இப்போ இல்லை, அந்த ஒர்க்கை நான் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து அது உங்களுக்கு வந்து அந்த கால்ஃபர் டயத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏப்ரல் 25 கால்ஃபர் வரும். அப்போ உங்களுக்கு அந்த புக்கை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது வந்து ஆக்சுவலாக அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் யூடியூப்பில் சொல்ல முடியாது. நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் சொல்லணும். ஏன்னா அது நல்ல கண்டென்ட். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை யோசிச்சிருந்தோம். அது கண்டிப்பாக கிராமர் யூஸ் பண்ணுற ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த புக்கு நீங்கள் பிரிண்ட் போடாட்டி கூட பரவாயில்ல, பிடிஎஃப்லேயே நீங்கள் படிச்சிருங்க. பட் அது உங்களுக்கு ரொம்ப மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அது நம்ம சொல்ல முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி 5 டு 6 மணிக்கு யூடியூப்பில் டிஸ்பிளே அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியே நான் ஒரு வீடியோ பதிவில் வருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.